சிவா திருவலங்காடு ஒன்றிய செயலாளர், விமல் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர், இளையராஜா கடம்பத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர், பிரதாப் பூண்டி ஒன்றிய செயலாளர், விஜய் பிரபு பூண்டி ஒன்றிய செயலாளர், விஜய் திருவள்ளூர் கிழக்கு செயலாளர், ஆனந்த்ராஜ் திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர், யுவராஜ் திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய செயலாளர், ஹரிபாபு திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளர், ஜெகனப்பு பூந்தமல்லி ஒன்றிய செயலாளர், சார்லி பூந்தமல்லி ஒன்றிய செயலாளர், பூவரசன் திருமழிசை நகர செயலாளர், ஜெய்சங்கர் எல்லாபுரம் ஒன்றிய செயலாளர், பாலாஜி பூந்தமல்லி நகர செயலாளர் மற்றும் லெனின் திருமழிசை நகர செயலாளர். இவங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு வரணும்னு நான் கூட அழைக்கிறேன். மற்றும் சதீஷ் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்ங்க, பொதுமக்களுக்கு கொஞ்சம் வழி விட்டு நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம யாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்க மாட்டோம், என்னைக்குமே அதை ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ கொஞ்சம் பொதுமக்களுக்கு வழி விட்டு நம்ம நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திடலாம், சரிங்களா? கொடுக்க மாட்டோம், இடையூறா இருக்க மாட்டோம் இல்லைங்களா? சோ அதனால நம்ம பொதுமக்களுக்கு கொஞ்சம் வழி விட்டுட்டு ஆர்கனைஸ்டா நம்ம இது சிறப்பா பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. யாரையும் எந்த வகையிலும் யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ப்பா, இங்க நிறையவே இடம் இருக்கு. அப்படி இல்ல இந்த பக்கம் வந்து நின்னுக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். போயிடலாங்களா? ஓ, விசில் அடிச்சு ஸ்டார்ட் பண்றோமா? ரொம்ப நன்றி. சூப்பர், சரி, தேங்க்யூ சோ மச். நம்ம விசிலோட சத்தத்தை இன்னைக்கு முழுக்க நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம நினைச்சாலும் அதை நிறுத்த முடியாது யாராலுமே. சோ நம்ம நிகழ்ச்சியோட முதல் நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே தமிழ் தாய் வாழ்த்தோட தான் ஆரம்பிப்போம். சோ நிகழ்ச்சியோட முதல் கட்டமாக தமிழ் தாய் வாழ்த்து போட போறாங்க. சோ எல்லாரும் எனக்காக எழுதி நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி, எல்லாரும் உட்காரலாம். நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும்
பார்வோற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் வாக்கு கேட்ட நமது கழக பொதுச் செயலாளர் தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் நமது ஆசான் நமது துரோணாச்சாரியார் திரு ஆனந்த் ஐயா அவர்களை வணங்கி இந்த 3ஆம் ஆண்டு கழக தொடக்கத்தை விழாவை முன்னிட்டு கொள்கை விளக்க கூட்டம் மற்றும் தேர்தல் களப்பணி குறித்து பேச வருகை தந்துள்ள நமது கழக தேசிய ஊடக பிரிவு செயலாளர் பிலிப்ஸ் ஜெரால்ட் அவர்களை
முதல்வர் வேட்பாளர் தளபதி அண்ணா அவர்களின் வாழ்த்துக்களுடனும் நமது கழக பொதுச் செயலாளர் ஆனந்தையா அவர்களின் வழிகாட்டுதலுடனும் தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது மாவட்டத்தின் எளிமை சிகரம் நம் குட்டிசார் அவர்களும் கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் அண்ணன் ஜெரால்ட் பிலிப்ஸ் அவர்களும் திருவள்ளூர் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் நமது பாசமிகு தம்பி பீராங்கி பேச்சாளர் ஆனந்தி மற்றும் இளைஞரணி சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நிகழ்வு சிறப்பாக நடக்க ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் துணை மாவட்ட செயலாளர்களுக்கும் கழக நிர்வாகி அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக நேரம் பேச வாய்ப்பில்லை. நானும் உங்களை மாதிரி தான் எல்லாருடைய பேச்சு கேட்க ஆர்வலா வந்திருக்கிறேன். ஒரு 2 விஷயம் ஷார்ட்டா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், கிட்னி ஊழல், முட்டை ஊழல், மண்ணு ஊழல், கனிம வள ஊழல், போக்குவரத்து ஊழல், அப்புறம் சுகாதாரத்துறை ஊழல், போக்குவரத்துறைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குற ஊழல், ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்ம கிட்னி எடுக்கிற ஊழல், எல்லாம் ஊழல் 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 இங்கே ஊழல் யாருங்கோ உடம்பு இல்ல உயிரில் ஊழல் இல்லைங்கோ எல்லாத்தையும் தூய கட்சி தின்னுட்டானுங்கோ நம்மள நடு ரோட்ல விட்டு விட்டானுங்கோ. அதாவது ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். ரொம்ப நேரம் பேச எனக்கு விருப்பம் தான். நான் நேரம் கருதி நான் பேச முடியாது. ஒரு மாவட்டம், பெரிய மாவட்டம், அந்த மாவட்டத்தில் ஒரு ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியும் அந்த மாவட்டம் பேரை பின்னாடி சொல்றேன். அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு வடநாட்டுக்கார் நோய்வாய்ப்பட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டாரு. போய் ஒரு 4 நாள் இருந்தாரு. திடீர்னு இறந்து போயிட்டாரு. இறந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. அவர் ஆதார் கார்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்றாங்க, அவருக்கு பீகார் அனுப்பணும். அவர் பாடியை ஹாஸ்பிட்டல்னு போனா பாடியை கூட உங்களால போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்ப முடியல. திருப்பி அங்கிருந்து ஒரு பாடி இங்கிருந்து இப்படி மாற்றி இப்படி எல்லாம் நடந்து இப்படி பண்றாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போனா கிட்னியை கட்டிடுறான், கண்ணு வலியில் போனா கண்ணை கட்டிடுறான், எல்லாம் கட்டிடுறான். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இங்க யாரும் ஒன்றும் புதுசா பேச ஒன்றும் போறது இல்லை. அதே மாதிரி இந்த வழக்கறிஞர்னால ஒன்று சொல்றேன். போக்சோ வழக்கு 2020 இருந்து 2026 பிப்ரவரி வரைக்கும் எவ்வளவு தெரியுமா? 27,535 சீரார்கள் பாலியல் வன்கொடுமையில ஆளாக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு? 27,534. எல்லாம் சின்ன பசங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒரு காலத்துல நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டுல வெளியே விளையாட விடுவாங்க. விளையாடுவாங்க அம்மா அப்பா எல்லாம். இப்ப பசங்களை வெளியே விடுறதுக்கே பயமா இருக்கு. தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. இதெல்லாம் சட்டம் கடுமையாக்கணும். தளபதி வந்தா சட்டம் கடுமை ஆகும். என்ன மாதிரி சட்டம்? வெளிநாடுகள்ல, சவுதியில, ஈரான், ஈராக் போன்ற நாட்டுகள்ல இருக்கக்கூடிய சட்டம் என்ன தெரியுங்களா? நாங்க இருந்திருக்கிறேன். ஒரு 4 வருஷம் பணி புரிஞ்சிருக்கேன். வெள்ளிக்கிழமை தொழுவை முடிஞ்ச உடனே யார் கற்பழிக்கிறானோ அவனை கூட்டு மக்கள் முன்னணியில ஒண்ணும் இல்ல, அவனுடைய ஆண் புரிய ஒரே வெட்டினோடனே அவன் 3 நிமிஷம் துடிக்கிறான். துடிச்ச உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அவனை காப்பாத்திடுறாங்க. இத மாதிரி பண்ணா பொழைச்சுக்கலாம்ல நம்ம. அத மாதிரிதான் திட்டங்களை நம்ம மாத்தணும். அத மாதிரி இன்னொன்னு சொல்றேன். 200 தொகுதியில நாங்க நல்லா வேலை. அவர் நேற்று சொன்னாரு எஸ்ஓபி போட்டு அவர் வெளியே வரலன்னு. அவர் வெளியே வந்தாருன்னா 234 அவர் தான். சிங்கிள் டிஜிட். ஓகேங்களா? அதனால வாய்ப்பளித்த எனக்கு அனைவருக்கும் நன்றி. வழக்கறிஞர் ராஜா சார் நன்றி, குட்டி சாருக்கு நன்றி, நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. நமது சின்னம் பாட்டாளிகள் சின்னம், உழைப்பாளிகள் சின்னம், ஊழல்வாதிகள் வீட்டுக்கு அனுப்பும் சின்னம், இளைஞர்களின் சின்னம், பெண்களின் சின்னம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சின்னம். அதே மாதிரி இந்த தொகுதியோட பொறுப்பு திருவள்ளூர் மாவட்டமும் பூந்தமல்லி மாவட்டமும் நம்ம குட்டிசார் தலைமையில இருக்கு, கண்ட்ரோல் இருக்கு. இங்க யாரு வராங்களோ
வித்தியாசத்தில் வெற்றி பெற்று குட்டி சார்ல ஒத்துழைச்சுனா குட்டி சாருக்கு இங்க யாரும் இல்ல. 26 வருஷம் தளபதி வரை இருந்தவர் தன் படிப்பை விட்டு அனைத்தையும் விட்டு கஷ்டப்பட்டு முன்னேறி இங்க உட்கார்ந்துருக்கு. இந்த மனுஷனுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கணும். நீ சப்போர்ட் கொடுக்கலன்னா தலைமையிலிருந்து உன்னை தூக்கிடுவானுங்க. ஆகவே வெற்றி நமது, நாளை நமது. வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். ஜெய் ஹிந்த். நன்றி. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்த கொள்கையை கடைபிடிக்கும் தளபதி அவர்கள் வாழ்த்துக்களோடு எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆசான் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் இதை உருவாக்கிய என் அன்பு அண்ணன், என் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர், வருங்கால சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் மற்றும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வழக்கறிஞர் அமைப்பாளர் மற்றும் அவர்கள் குழுவில் இருக்கும் அனைத்து வழக்கறிஞர் நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவை தீர்த்து கட்ட, அதிமுகவை அடிச்சு நொறுக்க, பாஜகவை பந்தாட இங்கே வருகை தந்திருக்கும் தலைமை பேச்சாளர்கள் அண்ணன் ஜெரால்ட் அவர்களையும் அண்ணன் ஆனந்த் அஜித் அவர்களையும் எங்கள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட சார்பாக வருக 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 நம்புடன் வரவேற்கிறேன். 2026 கழக தோழர்களே, 2026 உண்மையா இங்கு வந்திருக்கும் அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர, மாநில நிர்வாகிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இங்க கூடியிருக்கிற கூட்டம் என்னங்க? பணத்துக்காக கூடின கூட்டமா? தளபதி மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக கூடின கூட்டம். தளபதி நம்ம மேல வச்சிருக்கட்டும் பாசத்தையும், நாம தளபதி மேல வச்சிருக்கிற பாசத்தையும் எந்த கொம்பன் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. அதே போல இந்த திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ திரு ராஜேந்திரன் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு அடிப்படை தேவையும் பூர்த்தி பண்ணல மக்களுக்காக. அவங்க மக்களோட குறைகளை வந்து சட்டமன்றத்திலேயோ இல்ல மக்கள் மன்றத்திலேயோ எந்த ஒரு இதுவும் பண்ணல. அவரு நாங்க ஏசில வாங்குறாரு, நாம ஏழ்மையில வாங்குறோம். அவரு கல்லூரி வச்சு நடத்தின்னு இருக்காரு, நாம கல்வி கடன் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே போல இவரு வந்து பண்ணையாரா இருக்காரு. அதே போல பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணசாமி மைனரா வள வந்துட்டு இருக்காரு. எங்க தொகுதியில எந்த ஒரு அடிப்படை சேவையும் செய்யாம இவங்களுக்குள்ள வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டி. யாரு பணத்தை சம்பாதிக்கிறது தான் போட்டி. மக்களுக்கு எந்த நலத்திட்ட உதவி பண்ணணும்ட்டு இவங்க சிந்தனையே இல்லாம இருக்கு. அதற்கு நாம தளபதி காட்டுற இனி வரும் காலங்களில் தளபதி காட்டுற வேட்பாளரை நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தளபதியை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில அமர வைப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதியேற்போம். இப்படை தோற்பின் எப்படை வெல்லும், வென்றே ஆக வேண்டும். தமிழர் நலனுக்காக வென்றே ஆக வேண்டும், பெண்களின் நலனுக்காக என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பேரூராட்சியில தொழில்பேட்டை அமைக்கப்படும், மழைநீர் வடிகால் அமைக்கப்படும், காக்கூர் தொழில்பேட்டை அமைக்கப்படும். இதெல்லாம் கண்டிப்பா தளபதி விஜய் வந்தாதான் முடியும். திரும்ப இவங்க மாத்தி வந்தாங்களா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க கொள்ளடிப்பாங்க, அவங்க கொள்ளடிப்பாங்க, மாத்தி பேசுவாங்க. ஒரு முறை தளபதி விஜய் வந்துட்டோம், அப்ப பாருங்க தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி பெற்று பாருங்க. இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகளே, நகர நிர்வாகிகளே, ஒன்றிய நிர்வாகிகளே மற்றும் கிளை கழக செயலர்களே மற்றும் இளைஞரணி, மாணவரணி, தொண்டரணி, வழக்கறிஞர் பிரிவு அனைத்து பிரிவுகளும் நன்றியை தெரிவிக்கிறேன். எங்களுக்கு ஒத்துழைப்பளித்த அனைத்து நிர்வாகிகளும் நன்றி. வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். நன்றி. ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் இதற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள மாநில நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்க தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் அவர்களுக்கும் என் நன்றிகளையும் பாராட்டியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 விஷயத்தை மட்டும் இங்க தெரிவிச்சுட்டு போயிடுறேன். 2 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால 2 விஷயம் அப்படி
ஒரு வரலாறு நியூஸ்ன்னு சொல்லி ஒன்றுத்தில் படித்தேன், அதை பார்த்தேன். அப்போ புனித போராளி வந்து நம்ம தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் தெரியும், பயணி பாபா. அவர் மிக முக்கியமான ஒரு கருத்தை வந்து முன்வலிச்சிருந்தார் அவர் வாழ்நாளில். அவர் ஒரு இயக்கத்தில் பயணித்தார், அதன் பிறகு மற்றொரு இயக்கத்தில் பயணித்தார், அதன் பிறகு மற்றொரு இயக்கத்தில் பயணித்தார். பிறகு ஒரு முக்கியமான ஒன்றை கையில் எடுத்து தனக்காக ஒன்று நிறைவேற்றினார். அவர் என்ன எடுத்தார் என்றால், அதிகாரம் என் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒன்று கையில் எடுத்தார். அப்பொழுது அவர் நினைத்திருந்தார், நான் இதை எடுத்துக்கொண்டே நான் இறக்கும் தருவாய் ஏற்படும் என்று. அதே போல் நடந்தது. ஏன் நான் இந்த இடத்தில் இதை பதிவு செய்கிறேன் என்றால், இதைதான் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்கள் எளிய மக்களுக்கும் ஏழைகளுக்கும் சாமானியர்களுக்கும் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்தார். அதனால் மட்டுமே அவரை முடக்குகிறார்கள், தடுக்குகிறார்கள். அது ஒருபோதும் முடியாது. ஏனென்றால் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எளியோருக்கு அதிகாரம் கிடைக்க செய்வார் வருங்காலங்களில். மற்றொன்று தெரிவிக்கின்றார், ஒரு தேசிய கட்சியின் தலைவர், இந்த மாநிலத்தின் தலைவர் ஒரு அவதூறு கருத்தை நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது வைத்துள்ளார். நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிறேன், எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கிளை செயலாளர்கள் இருக்கின்ற கண்ணியம் கட்பாடு கூட உங்கள் இடத்தில் இல்லை என்று இந்த தருணத்தில் நான் கண்ணியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு தலைவர் அவர்கள் படத்துல இருந்து ஒண்ணு வர, நான் சொல்லிடுறேன். குருவி படத்துல 2ல 1 தொடுங்க, 1 தொட்டோன்னு நீதி நேர்மை நாயா அப்படின்னு சொல்லுவேன். உணர்வு அடி உத குத்து. ஆனா உங்களோட பேச்சு நான் இப்ப எதிர்பார்த்துன்னு இருக்கேன்னா, அடி உத குத்துன்ற மாதிரி இருக்கணும்னா, நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களை எவர் சீண்டினாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஜங்கு 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 ஜங்குன்னு சொல்லி ஒரு வருஷம் கழிச்சு அவர் தாங்க மகாத்மா காந்தி, அவர் மாதிரி ஈடி போறாங்க சொல்லி அப்பயே நம்ம திமுக கை தட்டுறான். உண்மையா அவன் வந்து பைத்தியக்காரன், திமுக நம்ம கிடையாது. நம்ம வந்து இந்த தமிழகத்தை மாற்றம் கொண்டு வரதுக்கான தளபதி தம்பி கீழே இருக்கும். கரூர் சம்பவத்துல தளபதியை முடக்கிடலாம், தளபதியை முடிக்கிட்டா தளபதி பின்னாடி இருக்கிற இந்த வாலிப கொடுத்த முடிக்கலாம்னு வச்சிருப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் என்ன சொல்றாங்க, நம்ம கொடியில இருக்கிற வாகை மலர் வானமே வானவுக்கு தாண்டி தளபதி பின்னாடி இருக்க இந்த வாலிப எப்பயுமே வாழ மாட்டாங்க, ஓடி ஒழிய மாட்டாங்க. குழந்தைகளும் தெய்வமா ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தமிழக வெற்றி கழக இந்த எலெக்ஷன்ல நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பை தருபோது இந்த குழந்தைகள் தான். என்னடா நீங்க கேட்கலாம், குழந்தைகளுக்கு ஓட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு உண்மை சம்பவத்தை நான் இப்போ சொல்றேன். பூந்தமல்லி கிராமத்துல பக்கா திமுக குடும்பம் 22 ஓட்டு இருக்கு இப்ப கரண்டா. ஆனா அவங்க பையனுக்கு 12 வருஷமா வாரிசு இல்ல, 13 வருஷம் ஆச்சு வாரிசு இல்ல. ஒரு வாரிசு பிறந்து அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. அந்த குழந்தை சொல்றாங்க தாத்தா கிட்ட, தாத்தா இனி வந்து இந்த வாட்டி வந்து விஜய்க்கு ஓட்டு போனோம் தாத்தா சொல்லுது. அவர்கிட்ட சொன்ன விஷயம், 13 வருஷம் கழிச்சு எங்க வீட்டுக்கு ஒரு ராஜகுமாரன் வந்திருக்கான். அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக என் வீட்டுல இருக்க 22 ஓட்டுமே ஒரு தளபதி தாம்பா. இதுதான் குழந்தைகளும் தெய்வம்னு நான் சொல்ல வரேன். இந்த 2020 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வெற்றி வாகை சொல்ல போறது குழந்தைங்க பெரிய பங்கு வகிக்கும். நம்ம எலெக்ஷன் அப்போ விசில் ஊதிட்டு போனா நம்மள கேட்பாங்க. ஆனா குழந்தைங்க ஊதிட்டு போனா குழந்தை யாரும் தண்டிக்க முடியுமா, குழந்தைங்க யாரும் திட்ட முடியுமா? ஆனா இந்த குழந்தைங்க தான் நம்ம ஜெயிக்க வைக்கிறதுக்கான முதல் புள்ளி. 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அந்த இது வந்து அந்த ஆனந்தஜித் அந்த சேர இந்த பதிவு வந்திருக்கோம். யார் ஒருத்தரை எல்லாரும் எதிர்க்கிறாங்களோ அவன் தான் தலைவன். யார் ஒருத்தரை எல்லாரும் ஒரு சேர்ந்து ஜெயிக்க முடியாதோ அவன் தான் தலைவன். இது சொல்லல, ஹலோ, இது சொல்லல. 2024 மாற்றம் இது நம்ம ஆனந்த் அஜித் அண்ணன் பண்ண பதிவு. அது எப்பவுமே என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும்னா, 2027 எலெக்ஷன்ல அந்த கருப்பு சிவப்பு ஸ்குவாட முடக்குறோம். 2027 எலெக்ஷன்ல ஓட விடுறோம். தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து இங்க வேற எந்த கட்சியும் முடி சூடாது. தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டோடி வீசி பறக்கட்டும்.
நீங்க நடிக்க மிஸ்ஸஸ் சத்தம் இந்த விஜயத்துல இருந்து ஒழுக்கட்டம் அடிக்க மிஸ்ஸில் நாளை நமதே வெற்றி நமதே. வாய்ப்புக்கு நன்றி. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. வாக்குக்கிணங்க தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழக வெற்றி கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எங்கள் அரசியல் ஆசான் புஷி ஆனந்த் சார் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட எளிமையின் சிகரம் ஆற்றல் மிக அண்ணன் டாக்டர் பிரகாசம் என்கின்ற குட்டி அவர்களின் முன்னிலையில் இந்த கொள்கை விளக்க கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் பேச்சாளர்களை வரவேற்று என் உரையை தொடங்குகிறேன். திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் நற்பணிகள் முதலாவதாக தளபதி விலையில்லா விருந்தகம் 16 ஒன்றியம் ஒரு மாவட்டத்தில் சிறப்பாக நடக்குது. அது மட்டும் இல்லாம தளபதி இலவச பயிலகம் 10 இடத்துல இலவசமா நடக்குது. அதற்கு அடுத்தபடியா தளபதி விலையில்லா பால் ரொட்டி முட்டை திட்டம் 50 இடத்துல திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதியில் நடக்குது. அதற்கு அடுத்தபடியாக தளபதி இலவச மருத்துவ முகாம் தொடர்ந்து 1 வருடங்களாக ஒவ்வொரு வாரமும் திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதியில் நடக்குது. இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்னா, எந்த ஒரு ஆட்சி அதிகாரமும் இல்லாம தளபதி என்ற ஒற்றை முகத்திற்காக அனைத்து தொண்டர்களும் தன் சொந்த பணத்தில் இந்த நலத்திட்ட உதவிகளை பண்றாங்களே. தளபதி ஆட்சியில் அமைஞ்சா இல்ல அமருவாரு. அதற்கு அடுத்து நம்மளோட செயல்பாடு எப்படி இருக்கும்? இல்ல சும்மா மாஸ் பார்க்கல. தளபதி அவரோட மனசுதான். ஏன்னா எப்பவுமே அவர் அமைதியாவே இருப்பாரு. அவர் செயல்ல எதுவுமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டான். ஆனா அவங்க சொன்னது ஓட்டு இது தளபதிக்கு மட்டும்தான். இந்த திராவிட மாடல் திருட்டு திமுக எங்களை ஏமாத்திடுச்சு, கைவிட்டுடுச்சு. அவங்களோட வாக்குறுதி 313ல பணியாளர்களை அரசு ஊழியர்களாக்கும்னு சொன்னாங்க, ஏமாத்திட்டாங்க. அந்த மகளிரோட கண்ணீர் இந்த திருட்டு திமுகவை சும்மா விடாது. இந்த இன்னைக்கு நீங்க 5000 ரூபாய் கொடுத்து சும்மா பாசாங்க காட்டியிருக்கலாம். ஆனால் 2026 தளபதி ஏப்ரல் எலெக்ஷன் முடிஞ்சதும் மேல ரிசல்ட் ஜூன்ல தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் அரியாசனத்தில் உட்காருவார். நாங்கள் அமர வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தாரக மந்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம கட்சியை நடத்துகிறோம். இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவ்வளோதான், இதுலேயே அடங்கி போச்சு. அது இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கும் நம்ம தலைமை கழக நிர்வாகிகளுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். பேர் சொல்ல எனக்கு வயசு இல்லை. உழைப்பால் உழைந்த உத்தமர் என் நாருயிர அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் குட்டி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் எதுக்கென்றால் 3ஆம் ஆண்டு துவக்க விழா. அதாவது அவர் அடிச்சு சொல்லி அடிக்காதுண்ணா, தாங்காதுண்ணா. அடிக்கடிக்கு அந்த மைக்கு வெளியே கோபத்தை கட்டாது. நியாயமானவர்கள மழிக்கு அவங்களுக்கு ஒர்க்காகுது. நம்மளா சாதாரண இறைவன் இல்லவா, அந்த மழிக்கு கூட நம்மளுக்கு சரி பண்ணு. இப்படிதான் மக்களே, நீங்க ஏமாறாதீங்க. இப்போ வடச்சட்டை சென்னை எங்க இருக்குங்க? அவர் முதலமைச்சர் சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு அடிச்சு சொல்றாரு. தமிழ்நாட்டிலேயே நாங்க தான் பாதுகாப்பு பெண்களுக்கு நம்பர் 1 இருக்கிறாரு. இப்போ பீகார் இப்போ வடமாநில ஒரு சகோதரியை அந்த குடும்பத்தை அழிச்சாங்க சென்னையில. இது நம்ம அந்த 1 வாரமா போனது போது யாருமே
அவங்கள வந்து அணுகவே இல்லை, பார்க்கவே இல்லை, பெண்களாகவே மதிக்கலை. அப்போ என்ன போனீங்க? திருவள்ளூர்னா மகாராஷ்டிரா இருக்கா திருவள்ளூர். 1 ஹவருங்க. பாவம் அந்த சகோதரிகள் 1 ஹவர் நான் உட்காந்து என்னால் ஏந்துக்க முடியல, காலு கை எல்லாமே வெளிச்சிக்கிச்சு. அந்த 1 வாரமாக அந்த சகோதரிகள் எப்படி வெளிச்சிருப்போம், எவ்வளோ கண்ணீர் பக்கம் உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? எத்தனை நாட்கள் தான் நீங்க ஏமாட்டீங்க? வியாபாரம் விட 2026 என் தலைவன் அரியல் உட்கார போறா. இதை கண்குறுகிற தாய்மார்களுக்கு எல்லா சகோதரிகளும் பார்க்கத்தான் போறாங்க. நிறைவேறிய தெரியும். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. அண்ணனை வந்து அடக்க முடியாது அணை போட்டு கூட. ஏன்னா அண்ணன் வந்து ஒரு காட்டாறு மாதிரி பேச ஆரம்பிச்சாருன்னா தளபதியை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு, கேட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப நன்றி அண்ணா, தீயா இருந்தது. ஸோ அண்ணனை தொடர்ந்து திருவள்ளூர் தெற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஹரி அவங்க வந்து பேசுவாங்க. நன்றி. திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் திருவள்ளூர் தொகுதி நம்ம பொதுச் செயலாளர் அவங்க யாரை கை கட்டுறாங்களோ அவங்க தான் எம்எல்ஏ. நம்ம தளபதியோ நம்ம பொதுச் செயலாளரும் யாரை வேட்பாளர் நிற்க வைக்கிறாங்களோ அவங்க தான் எம்எல்ஏ. அவங்களுக்கோசம் நாங்கள் உழைப்போம். அவங்க ஏதோ ஆர்வத்தோட பேசாங்க. ரொம்ப நன்றிங்க. எதற்கும் என்ன எதிர்பார்ப்பாங்க? கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிட்டோம், முடிச்சு விட்டோம், இனிமே இவர் வாயை திறக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் அண்ணன் பண்ண அதிரடியான செயல் என்ன? போய் நம்ம தளபதி கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்து நம்ம கழகத்துக்குள்ள வந்தாரு. இதை விட ஒரு செயற்படி யாரால கொடுக்க முடியும்? ஏன்னா நீ எங்களை அரெஸ்ட் பண்ணு, நீ எங்களை என்ன வேணா பண்ணு, நாங்க தளபதி பக்கம் தான். அதை உன்னால யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. அதனால ஃபெலிக்ஸ் அண்ணனோட தைரியத்துக்கு, அவரோட ஊடக சப்போர்ட்டுக்கு நான் என்னைக்குமே தலை வணங்குறேன். சோ நன்றி ஃபெலிக்ஸ் அண்ணா. எல்லாரும் நம்ம ஃபெலிக்ஸ் அண்ணன் பெரிய நன்றி சொல்லணும். ஃபெலிக்ஸ் அண்ணா வாயால நம்ம வந்து அங்க 2 வார்த்தை கேட்டே ஆகணும். ஓட்டு ஃபெலிக்ஸ் அண்ணா. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குட்டி வந்து சைஸ்ல தான் குட்டி, செயல்ல ரொம்ப கெட்டி. இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள வழக்கறிஞர் பிரிவினருக்கும் திரு குட்டி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாய்ப்புக்கு என்னை அழைத்ததற்கும் நன்றி. இன்னைக்கு என்ன தினம்? காதலர் தினம் இல்லையா? உங்கள் அனைவருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஓகே, ஐ லவ் யூ டூ. இந்த 5000 ரூபாய் மேட்டர் இருக்குல்ல, அட்லீஸ்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கலாம். காதலர் தின பரிசா எதுக்கு நேற்று அதிகாலையில கொடுத்தாங்க? யாருக்காவது தெரிஞ்சதா? ஏன்னா தலைவர் சேலம் மீட்டிங்க டம்மி பண்ணுமா, டம்மி பீஸுங்களா? அது எப்படி பண்ண முடியும்? காலையில பரபரப்பாச்சு, தலைவர் வந்தோடனே அந்த நியூஸ் புசுன்னு போயிடுச்சு. ஒண்ணு யாருமே பேசல. இன்னைக்கு திருப்பத்தூர்ல மீட்டிங் நடக்குது. வடிவேலு ஒரு படத்துல அந்த சுத்திட்டு போறாருல, அது மாதிரி சிஎம் சுத்திட்டு போறாருங்க. காப்பி அடிக்கலாம், மாநாட்டு மாடலையுமே காப்பி அடிக்கிறது ஒரு விவசாய இல்ல. இப்ப போராட துண்டா தூக்கி போறாங்க. காப்பி அடிக்க, அதாவது திமுக உண்மையிலேயே அவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது. எல்லாரும் பத்தி காப்பி அடிக்குது. அது கடைசியா எப்படி போய் முடியும்? லொல்லு சபா மாதிரி முடிஞ்சது. சந்தானம் லொல்லு சபா நடத்துவார்ல, அது மாதிரி ஒரு நல்ல படத்தை மொக்கப்படுற மாதிரி காப்பி அடிச்சு செயல்பட்டு இருக்காங்க.
தளபதி மதுரையில் பேசும்போது நான் தான் எல்லா தொகுதியிலையும் போட்டி போடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னாங்க. இப்போ சிஎம் என்ன சொல்றாரு? இந்த ஸ்டாலின் தான் 234 தொகுதியிலையும் போட்டி போடுறாங்க அப்படின்றாரு. தலைவர் சொல்லும் போது எல்லாரும் தற்கொலைனாங்க. இப்ப யார் தற்கொலை? சிஎம் தான் தற்கொலை. சிஎம் தான் மிகப்பெரிய தற்கொலையா மாறி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது இந்த விசில். இந்த விசிலோட வெயிட் என்ன இருக்கும்? எத்தனை கிராம் இருக்குது? ஒரு 2 கிராம். இந்த 2 கிராமுக்கு தமிழ்நாடு அரசே பயப்படுதுங்க. ஸ்டேடியம்ல ஊதக்கூடாது, பஸ்ல கண்டக்டர் ஊத தடை. அதற்கு அடுத்தது தூய்மை பணியாளர்கள் வீட்டுக்கு வந்து குப்பை கலெக்ட் பண்றதுக்கு வீசுனா அது ஒருத்தர் மிரட்டுறான், வேலை விசில் அடிக்காதுன்ட்டு. அவ்வளோ தூக்கவே முடியல அவங்களால. 24 மணி நேரமும் இந்த விசில பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த விசில் எவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்கு, எவ்வளவு பயமுறுத்திருக்கு. அப்ப இந்த தம் துண்டு விசிலே அப்படி பயமுறுத்துச்சுன்னா தலைவர் அவர்களை எப்படி எல்லாம் பயமுறுத்தி இருப்பாரு. சரிங்களா? அதனால் எல்லோரும் ஒரு முறை வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதனால அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ரொம்ப சிம்பிள். நீ நான் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு, அவ்வளவுதான். அது அழகா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி சொன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அண்ணன் அழகிய தமிழ்மொழியில சொன்ன மாதிரி சொன்னா இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாரும் ஒண்ணு. அதைத்தான் இப்ப ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. இந்த தற்கூரிங்களுக்கு அதுவே புரியல. நமக்கு வணக்கம் சொல்றதுதான் ரொம்ப ஈஸி. என் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதுல என்ன ஒரு சின்ன தொழில் நுணுக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லவங்களுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு எல்லாம் அதுல பொருந்தாது. பேசும்போது 2 காமெடி பண்ணாங்க. ஒண்ணு, நாங்கெல்லாம் சாதாரணமானவங்க, நாங்கெல்லாம் சாதாரணமானவங்கிறாரு மாவட்ட செயலாளர். அத நீங்க தான் சொல்றீங்க, எதிரில் இருக்கிறவங்க நம்ப மாட்டானுங்களே, அந்த பேரை கேட்டாலே பயப்படுறானுங்களே. எனக்கு காலையிலே போனு, என்ன குட்டி அண்ணன் கூட்டத்துக்கு போறியாம? நான் கூட நினைச்சேன் குட்டி அண்ணன்றாங்களே, அடி ஒண்ணு சும்மா டம்மியா இருக்குமோன்னு. வைக்கிற அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்குது. அண்ணன் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், யார் அடிச்சா மைக்கு செதுருதோ அவர் தான் தமிழ். நம்ம மதியான இப்படி மொத்த பேரையும் பிளாஸ்டா வச்சுக்கிட்டு அங்க ஒரு நண்பன் வந்தான். நீ ஒண்ணு சொன்னல, ஆமா அது நல்லா இருக்குது, நான் வச்சுக்கிறேன். டேய், எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏடா பேசுறது அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம். ஆனா கொஞ்ச நேரம் ஆக ஆக ஒரு சந்தோஷம். ஏன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி பேசுற எனக்கே இந்த நிலைமைனா அடுத்து வர ராஜ்குமார் நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆனா கவலைப்படாதீங்க, மனுஷன் 24 மணி நேரம் விட்டாலும் புது புது ஸ்கிரிப்டோட வருவாரு. அவர் உள்ள வர ஒரு ஸ்டைலே அதை பாப்பீங்க. தமிழகத்துல எதுங்க பெரிய பிரச்சனை சொல்லுங்க, நம்ம பேசுவோம். எது பெரிய பிரச்சனை? போதையா? குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாததா? விலைவாசி ஏற்றமா? இல்ல பெண்கள் பாதுகாப்பு இல்லாம அழுவுறது? தமிழ்நாடு சட்ட ஒழுங்கே எல்லாம் கிடையாது. தமிழகத்துல ஒரே பிரச்சனை விசிலா. அங்க ஒரு 3 கிராம் விசில பார்த்து பயப்படுறானுங்க. அந்த விசிலுக்கு போட்டிருக்கிற சட்டம் தெரியுமா? கவுன்சிலர் வார்டுக்கு போயிருப்பாரான்னு கூட தெரியல, நேரா போய் தூய்மை பணியாளர்கிட்ட விசில் அடிக்காதீங்க, ஒரு மாதிரி அனீஷியா இருக்குது, அதனால ஒரு ஒளி பெருக்கான் வாங்கி கொடுக்கிறாரு. டேய், 3 வருஷமா நீ தானடா கவுன்சிலரு, எங்கடா போயிருந்த இவ்வளவு நாள்? இல்ல, கிரிக்கெட் மேட்ச் ஸ்டேடியத்துக்குள்ள விசில் அலௌட் இல்ல. இங்க எப்படி இருக்குன்னா சட்ட ஒழுங்கு, என்ன பாக்கெட்ல கஞ்சா போபோ, என்ன பாக்கெட்ல அப்படின்னு, என்னடா அது கழுத்துல விசில் புடா, ஒன்னா புடா புடா புடா
ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே விசில் இருக்குடா. எங்க அம்மாங்க வைக்கிற சமையல்ல இருக்கிற பால் குக்கரும் அரிசி குக்கர் அடிக்காத விசில் அடிக்க போது அதுக்கு என்ன பண்ணுங்க தெரியாது. சரி, தமிழகத்துல இருக்க பிரச்சனை இப்படி இருக்குன்னா திருவள்ளூர்ல எது பெரிய பிரச்சனை? நம்ம கொடியே கட்டக்கூடாது. வருகை தரும் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு வணக்கம். நம்ம கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ராஜ்மோகன் அண்ணன் அவர்களுக்கு நமது நிகழ்ச்சியை நிர்வாகம் பண்ண வழக்கறிஞர்கள் அணி சால்வையும் மரியாதையும் பண்ண போறாங்க. சோ பலத்த கரகோஷங்கள் நம்ம ராஜ்மோகன் அண்ணனுக்கு. சரி, திருவள்ளூர் பிரச்சனைக்கு வருவோம். அண்ணா வந்துட்டாரு. திருவள்ளூர்ல என்னதான் பெரிய பிரச்சனை? மக்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும்? ஒண்ணும் இல்ல, அந்த தாவேகா கொடியெல்லாம் அவுத்துட்டீங்கன்னா எல்லாரும் நிம்மதியா இருந்துருவாங்க. அந்த ஒரு கொடி கட்டுறதுதான் இங்க பிரச்சனை. என்ன ராஜா, கொடி பறகுதா? சரி, அங்க இருக்கிற கொடி அவுத்துருவீங்க, ஒவ்வொருத்த மனசுக்குள்ளேயும் ஒரு கொடி இருக்கு. இதை என்ன பண்ண போறீங்க? ஐயா, எங்க பெண்கள் வைக்கிற மஞ்சளும் குங்குமமும் தாயா இந்த கொடி. இதை என்னப்பா பண்ண போறீங்க? சரி, பாவம், அவங்களுக்கும் வலிக்கும்ல, பசிக்கும்ல. காவல்துறைக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்ம கொடுக்கிற வாக்குறுதி, நம்மளோட கொள்கையே அரசியல் தலையீடு இல்லாத அரசாட்சியா இருக்கும். அன்னைக்கு யாரும் காவல்துறையினர் இப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கேட்கறதுக்கு ஒரு காவல்துறை டிஜிபி இல்ல, ஒரு பொறுப்பு டிஜிபி. அவருக்கு உடம்பு சரினா இன்னொரு பொறுப்பு டிஜிபி. கேட்டா இதுதான் பொறுப்பான ஆட்சியா? அதை சொல்றதுக்கு வேற ஊடகத்தில் ஆள் பிடிச்சு வச்சிருக்காங்க. போட்டு கொஞ்சம் கூட பாவ புண்ணியம் பார்க்காம இந்த அடி அடிப்பீங்க ஒரு ஆளுங்கட்சிய. சரியில்லை, ரொம்ப இதுல இருக்கேன். எனக்கு எல்லாமே இந்த வக்கீல் ராஜா தம்பி தான் எனக்கு ஹெல்ப் பண்றாரு. அவர் கேசையும் சீக்கிரம் முடிச்சு எனக்கு ஒரு நல்லது பண்ணுவாருன்னு நான்